தளபதி விஜய் இப்போ கட்சி ஆரம்பித்து முழு நேரமாக அரசியல்வாதியாக போகிறாருன்னு நமக்கு தெரியும். வெச்சிவினத்தோட டைரக்ஷனில் அடுத்து வர போகிறது தான் அவரோட கடைசி படம். பொலிட்டிக்கல் ஜேனரில் உருவாக போகிற அந்த படம் நெக்ஸ்ட் இயர் 2025 ரிலீஸ் ஆக போகுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே எங்கள் தலைவர் ரஜினி அவர் இப்போ நடிச்சிட்டு இருக்க கூலி படத்துக்கு அடுத்ததாக ஜெயிலர் பார்ட் 2ல் நடிக்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஜெயிலர் படத்தோட டைரக்டர் நெல்சனும் பார்ட் 2க்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சு, தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. சன் பிக்சர்ஸும் இந்த ஜெயிலர் 2 எடுக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா, இவங்களும் இந்த படத்தை நெக்ஸ்ட் இயர் அக்டோபருக்குலாம் ரிலீஸ் பண்ணிடணும்னு ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. இதே அக்டோபர்ல தான் தளபதியோட 69 மூவி ரிலீஸ் ஆக போறதா ஹெச்னோட் சொல்லியிருந்தாரு. இங்க தளபதி 69 வரப்போகுது, அங்க ஜெயிலர் 2 வரப்போகுது. ரெண்டும் ஒன்னா ரிலீஸ் ஆக 90% சான்ஸ் இல்ல. அப்படி இல்ல நாங்க பேக் அடிக்க மாட்டோம்னு அவங்களும், இல்ல நாங்க பேக் அடிக்க மாட்டோம்னு இவங்களும் போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டு படத்தையும் ஒன்னா ரிலீஸ் பண்ணாங்கன்னா லாஸ்ட் ரெண்டு படத்துக்கும் தான். நம்ம ஜெயிலர் படம் பார்த்திருப்போம், ஸ்டோரி வைஸா சூப்பரா இருந்ததுனால அந்த படம் 650 கோடி கலெக்ட் பண்ணி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆயிருந்தது. அதே மாதிரி தளபதிக்கு சொல்லவே வேணாம், அவரோட படங்கள் எவ்வளவு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் பண்ணணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது அவரோட கடைசி படம் வேற. விஜயோட கெரியர்லேயே அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ண போற படம் இதுவா தான் இருக்கும். சோலோவா ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த ரெண்டு படமும் கிட்டத்தட்ட 800 கோடி வரை வசூலாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அப்படி இல்ல ஜெயிலர் 2 vs தளபதி 69 கிளாஷ்னு ஒன்று வந்தா இது தாண்டா கிளாஷ்னு ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவை பேசுற அளவுக்கு இது இருக்கும். இரண்டு மிகப்பெரிய சினிமா ஜாம்பவான்கள் இவங்க. இந்த ரெண்டு படத்தையும் ஒன்னா ரிலீஸ் பண்றதுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் டைரக்டருமே ஒத்துக்கிட்டா கூட இந்த ரெண்டு ஜாம்பவான்களுமே ஒத்துக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போற மாதிரி தான் இருக்கும். தளபதியோட கடைசி படம் அப்படின்றதுனால தளபதி 69 வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு படமே ரிலீஸ் ஆகும்போது ஒரு பிகெஸ்ட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு மூவில எதுக்கு நீங்க அதிகமாக வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்